இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப பழைய காலத்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான வெள்ளை சோளம் வச்சு ஒரு உருண்டை சோறு பார்க்க போகிறோம். 2 கப்புக்கு வெள்ளை சோளம் எடுத்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் இதை வந்து ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினோடனே தண்ணி இழுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு சட்டியில் தண்ணி போட்டு கொதிக்க வைக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம அந்த வெள்ளைச்சோளம் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம தண்ணியில் அப்படியே சேர்த்தோம்னா ரொம்ப கெட்டியாகிடும். அதனால இந்த மாதிரி பதத்தில் மிக்ஸ் பண்ணி கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வந்தால் நம்ம இந்த வெள்ளைச்சோளம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம கைவிடாமல் கலரினே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும், அங்கங்கே கெட்டியாக நின்றுடும். அப்போ நம்மளால் சாப்பிடவே முடியாது. அதனால நம்ம கைவிடாமல் கலரி விட்டுகிட்டே வரணும். இது கலரி விட்டுகிட்டே வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி ஆகும்போது என்ன பண்ணணும்னா, சிம்லியே வச்சு இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடணும். இது வந்து ஒரு எப்படியும் 20 மினிட்ஸாவது வேகணும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜு. இது அப்படியே உருண்டை சோறு மாதிரி போட்டு நம்ம காரக்குழம்போ கருவாடு குழம்போ போட்டு சாப்பிடலாம். நான் உப்பு சேர்க்கலை, மறந்துட்டேன். உப்பையும் இது கூட வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இன்னொரு என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த உருண்டையை வந்து ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் கட்டியாக. அதை காலையில் எழுந்து கரைச்சி தயிர் போட்டு வெங்காயம் போட்டு கூழ் மாதிரியும் குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. இந்த ஆரோக்கியமான உணவை நாங்களும் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெயிலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கூழ் களி அதெல்லாம் எந்த அளவு குடிக்கிறோமோ அவ்வளோ அளவு நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆகும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.